தெனாலிராமன் கதைகள் 208. பொக்கிஷ அதிகாரி. விஜயநகர பேரரசின் அரண்மனையில் ஒரு நாள் மிகப்பெரிய கவியரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பல்வேறு தேசங்களில் இருந்தும் சிறந்த புலவர்கள், அறிஞர்கள் அந்த சபைக்கு வந்திருந்தனர். மன்னர் கிருஷ்ணதேவராயர் அனைவருக்கும் சிறப்பான வரவேற்பு அளித்து அமரச் செய்தார். அந்த விவாதத்தில் தெனாலிராமன் தனது அபாரமான அறிவாற்றலால் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினான். பல கடினமான கேள்விகளுக்கு மிகவும் சாதுரியமாகவும் நகைச்சுவையாகவும் அவன் பதிலளித்த விதம் மன்னருக்கு பெரு மகிழ்ச்சியை தந்தது. உடனே மன்னர், தெனாலிராமா, உனது புத்தி கூர்மைக்கு எல்லையே இல்லை. உனக்கு எனது பரிசாக 1000 பொற்காசுகளை வழங்க உத்தரவிடுகிறேன் என்று அரசவையில் கம்பீரமாக அறிவித்தார். தெனாலிராமன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மன்னரை வணங்கி நன்றி கூறினான். ஆனால் அரண்மனையின் பொக்கிஷ அதிகாரிக்கு தெனாலிராமன் மீது எப்போதுமே ஒரு தீராத பொறாமை இருந்தது. மன்னர் உத்தரவிட்ட பின்பும் அவர் அந்த காசை உடனே வழங்காமல் தவிர்த்தார். தெனாலிராமன் ஒவ்வொரு முறை கேட்க செல்லும் போதும் கணக்கு பார்க்க வேண்டும், கஜானா சாவி இல்லை என பல பொய்க்காரணங்களை சொல்லி அழைக்கழித்து இழுத்தடித்தார். தெனாலிராமனுக்கு கோபம் வந்தாலும் அதை வெளிக்காட்டவில்லை. இது குறித்து மன்னரிடம் நேராக சென்று முறையிட்டால் அது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கும். மேலும் பொக்கிஷ அதிகாரி தன்னை எளிதாக நியாயப்படுத்திக் கொள்வார். எனவே இதற்கான சரியான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். 1 மாதம் கழிந்தது. ஒரு நன்னாளில் அண்டை நாட்டு மன்னரான பிரதாபருத்ரன் விஜயநகர சபைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். அப்போது இரு நாட்டு பெருமைகள் குறித்தும் விவாதம் எழுந்தது. பிரதாபருத்ரன், எங்கள் தேசத்தில் கலைஞர்களுக்கும் அறிஞர்களுக்கும் அவர்கள் திறமையை காட்டிய உடனேயே பரிசுகள் தேடி வரும். உங்கள் விஜயநகரத்தில் எப்படி என்று கேட்டார். உடனே கிருஷ்ணதேவராயர் மிகுந்த பெருமையுடன், எங்கள் விஜயநகர பேரரசில் ஒருவரின் திறமையை நான் மெச்சிய மறுகணமே அவர்களுக்கான பரிசு அவர்கள் கைகளில் இருக்கும். இதில் ஒருபோதும் எந்த சிறிய தாமதமும் ஏற்படாது என்று பெருமிதமாக கூறினார். இதுதான் சரியான நேரம் என்பதை தெனாலிராமன் துல்லியமாக உணர்ந்தான். சட்டென எழுந்து நின்றான். ஆம் மன்னா, நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை. அதற்கு நானே ஒரு சிறந்த உதாரணம். கடந்த மாதம் இந்த கவியரங்கில் நீங்கள் எனக்கு அறிவித்த 1000 பொற்காசுகள் நமது பொக்கிஷ அதிகாரியின் தீவிரமான பாதுகாப்பில் இன்றும் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது. ஒரு காசு கூட குறையாமல், எந்த சேதமும் இன்றி அவர் அதை அவ்வளவு பாதுகாப்பாக தன் வசமே வைத்துள்ளார் என்று சாதுரியமாக சொன்னான். சபையில் இருந்த அனைவரும் இதை கேட்டு சிரித்து விட்டனர். பொக்கிஷ அதிகாரி அவமானத்தால் தலைகுனிந்தார். நடந்த உண்மையை உடனடியாக புரிந்து கொண்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் அதிகாரியை கடுமையாக எச்சரித்தார். தெனாலிராமனின் சாதுரியத்தையும் சரியான நேரம் வரும் வரை காத்திருந்த பொறுமையையும் பாராட்டி அந்த 1000 பொற்காசுகளுடன் மேலும் 500 காசுகள் சேர்த்து 1500 பொற்காசுகளாக வழங்கி கௌரவித்தார். நீதி. தகுந்த நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திருந்து சரியான நேரத்தில் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் நாம் நினைத்த காரியம் முழுமையான வெற்றியை தரும். ஆமா மக்களே, முழுமையான வெற்றியை தரும். நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.